கடற்பாசி, இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக சூடானா போதும், ரொம்ப வறுபடணும்னு கிடையாது, பொரியணும்னு கிடையாது. லைட்டாக சூடானா போதும். அப்போ வந்து நம்ம அதை பவுட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதை நான் எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு இப்போது சீரக சம்பா இந்த 1 கிலோ பேக்கெட் நான் எடுக்கிறேன். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது இதில் அரை கிலோ தான். அரை கிலோ தான் நம்ம மட்டன் எடுத்துருக்குறோம், அதனால் அரை கிலோ தான் ரைஸு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, பட்டை, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, 4 பச்சை மிளகாய் கீராமல், அதாவது கட் பண்ணாமல், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக கட் பண்ணது, இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இது வந்து பொன்னிறமாக ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்குறேன். இது ரெண்டுமே சேர்த்து 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். இதையே நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது, பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த மசாலா, இது சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த மட்டனுடைய அந்த பிரியாணியோட ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து உடனேவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம வறுத்து வேற போட்டிருக்கிறதால ரொம்ப வாசனை ரொம்ப அதிகமாக வரும் இதில். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. போய் சேர்த்து இது கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்குறோம் மட்டனை, அதனால் இதுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி, அதாவது 1.5 தக்காளி கணக்கு வச்சு நான் சேர்த்துருக்குறேன். தக்காளி இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இந்த தக்காளி வந்து நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு தக்காளி கொஞ்சம் வேகிற அளவுக்கு விடலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் வேக வச்சுருக்கிற மட்டனில் நம்ம உப்பு போடாமல் தான் நம்ம வேக வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு காரம், ஏன்னா நம்ம 4 பச்சை மிளகாய் கீராமல் தான் போட்டிருக்கோம், அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்றதால 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து சிம்மில் வந்து ஒரு 7 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. ஏன்னா அந்த கறியில் வந்து உப்பு காரம் அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கணும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்காக தான் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை இதில் போடுறோம். இப்போ தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் இந்த நெல்லிக்காய் சைஸ் இந்த எலுமிச்சை பழத்தில் 3/4 வாசி தான் நான் எடுத்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக நீங்கள் காரம் உப்பு இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நம்ம வேக விடலாம். இது வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸு ரெண்டுமே, எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த மாதிரி
ரொம்ப லூஸாக இருக்கும் போதே வந்து கலரிடணும். டைட்டாக இருக்கும்போது கலர்னிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி. இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆக போகுது. இதுக்கப்புறம் இதை நம்ம கலரக்கூடாது. இப்போ இதை நான் வந்து தம் போட போகிறேன். அதாவது இந்த ஹோல்ஸை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 20 நிமிஷம் போல் நம்ம ஊற எடுத்தோம் அப்படின்னா, தம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. நீங்கள் அடியில் தோசைக்கல் வச்சும் நீங்கள் போடலாம், தம் கட்டலாம். பொதுவாக இந்த பிரியாணி வந்து சூடாக இருக்கும் போது நம்ம கலர்றதை விட ஒரு 50% வந்து ஆறுனதுக்கப்புறம் கலர்னோன்னா அரிசி வந்து உடையாது. அதனால் இப்போ நான் கலர போகிறதில்ல. இது ஆறுனதுக்கப்புறம் தான் நான் கலர போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.